நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி. தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இத்தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் இருந்து ஒரு திருக்குறளை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த குறள் பலரும் அறிந்திருக்கிற இயல்பான ஒரு குறள். எனவே இதை நான் தொடங்குகின்ற பொழுதே நீங்களும் தொடர்ந்து இணைந்து சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரண் ஆகுல நீர பெற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனத்தில் அங்கு மாசு இல்லாத ஒரு தன்மை, தூசு இல்லாத ஒரு தன்மை, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் என்றால் அனைத்து அரண், மற்றவையெல்லாம் இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய சிறப்பல்ல. ஆனால் அந்த மனம் என்பது மாசு அடைந்த பிறகு இங்கு வேறு எந்த வகையான நற்பண்பு கொண்டிருந்தாலும் அவை அங்கு பயன் தரா. அவையெல்லாம் வெறுமனே வெற்று ஆரவாரங்களாகத்தான் இருக்கக்கூடும். ஏனென்றால் மனம் இங்கு நன்றாக இல்லாத பொழுது ஒருவர் தான் நன்றாக இருக்கிறோம், நல்ல மனிதர் என்கிற வகையில் தன்னுடைய செயலிலோ சொல்லிலோ காட்டுகிறார் என்றால் அது ஏமாற்றுக்குரியது. அதை கடவுளும் அறிந்து கொள்வார், அதை அவருடைய மனச்சான்றும் அறிந்து கொள்ளும். ஒருவர் நன்மனத்தோடு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கும் வெளிவேடத்தனங்கள் தேவையில்லை. என்றால் அவர் மனமே நன்றாக இருக்கிறது. எனவே மனம் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் இங்கு அடிப்படை. அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் அதை மூடி மறைக்கின்ற வகையிலோ அல்லது அதை நாங்கள் மெருகேற்றுகிறோம் என்ற முறையிலோ இங்கு வேறு ஏதாவது முறையில் நாம் பலவற்றை முயற்சி எடுக்கிறோம் என்றால் அவை வெற்று ஆரவாரங்கள் தான். அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலுதான் நான் இருப்பேன், வெறுமனை வெற்று ஆரவாரங்கள் தான் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலிலே குறிப்பிடுகிறாரே, அந்த செய்தியை நாம் இங்கு இணைத்து பார்ப்பது நன்று. மனம் அது செம்மையானால் மார்க்கமே தேவையில்லை, மதமே தேவையில்லை என்று தமிழ் கூறும் நல்லுலகு சொல்கிறது. ஏனென்றால் மனம் செம்மையாக வேண்டும், மனம் நன்றாக இருக்க வேண்டும். அது இருந்துவிட்டால் எல்லாமே அங்கு பிறந்துவிடும். அதனால் தான் சொல்கிறார்கள் எண்ணம் போல் வாழ்வு. இங்கு ஒருவருடைய மெய் அதாவது செயல்கள், ஒருவருடைய வாய்மை அதாவது அவருடைய சொற்கள், இவையெல்லாம் நன்றாக இருந்தாலும் இவற்றை வெளிப்படுத்துகின்ற ஒருவருடைய மனம் அங்கு மாசு அடைந்து போய் இருக்கும் என்றால் அந்த செயலாலோ சொல்லாலோ பயன் இல்லை. எனவேதான் நாம் சிந்திக்கின்றோம். அங்கு இறைமகன் இயேசு இறுதியிலே சொல்வார், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் அறியேன். ஆண்டவரே உம்முடைய பெயரால் தான் நற்செய்தி அறிவித்தோம், ஆண்டவரே உம்முடைய பெயரால் தான் நாங்கள் வல்ல பல செயல்களை செய்தோம். அப்படியெல்லாம் அவர்கள் சொன்னாலும் அந்த நேரத்திலும் என்ன சொல்வார், எனக்கு உங்களை பற்றி தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள். காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? அவர்கள் செயல்கள் சொற்கள் இவையெல்லாம் நன்றே, ஆனால் மனத்தில் இருக்கிற எண்ணம் அது சிறப்பானதாக இல்லாமல் இருக்கிற நிலையில், ஒரு பரிசெய தன்மையில் இருக்கின்ற நிலையில் இங்கு எவ்வளவுதான் நற்செயல்களோ நற்சொற்களோ இருந்தாலும் அவற்றால் பயன் இல்லை. எனவே மனத்துக்கண் மாசில நாதல், இதைத்தான் நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.
அது பழைய ஏற்பாட்டு யோசேப்பாக இருக்கலாம், புதிய ஏற்பாடு யோசேப்பாக இருக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற செயல்கள், பேசிய சொற்களுக்கெல்லாம் உள்ளீடாக அங்கு இருப்பது மாசற்ற மனம். மாசற்ற மனம், நேர்மைத்தன்மை. கடவுள் இதைத்தான் விரும்புகிறார். நேர்மையை தவிர, இரக்கத்தை தவிர, கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு இருக்கிற மனநிலை தவிர வேறு எதை கடவுள் விரும்புகிறார்? மீகா இறைவாக்கினர் கூறுகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே இன்று நாம் உறுதியேற்றுக் கொள்வோம். நம்முடைய மனம் அது செம்மையாக இருக்கட்டும், கள்ளம் கபடம் அற்றதாக இருக்கட்டும். அதற்கு இன்று உறுதியேற்றுக் கொண்டு அந்த செய்தியை நாம் நற்செய்தியாக அறிவித்து வாழ்ந்து மகிழ்வோம். இந்த குறளை மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு முயல்வோம். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இறைவனுக்கு திருவுளமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொது காலத்தினுடைய 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையில நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல நம்மோடு இருக்கின்றார் என்று ஒரு நம்பிக்கையையும் ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கின்றன. மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பயங்களை நம்மால் பார்க்க முடியும். ஒரு சிலர் பூச்சி, பல்லி, பாம்பு, கரப்பாம்பூச்சி இவற்றுக்கெல்லாம் பயப்படுவார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்களுக்கு சென்றால் பயமாக இருக்கும். தனிமையான இடம், மூடிய அறைக்குள்ளாக இருக்கின்ற சூழ்நிலை, ஒரு கல்லறை நிறைந்த அந்த இடத்துக்கு செல்லும் பொழுதோ, இல்லை இருட்டான பகுதிகளுக்கு செல்லும் பொழுதோ, இல்லை உயரமான பகுதிகளுக்கு செல்லும் பொழுதோ பயங்கள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு கடந்த கால அந்த நிகழ்வுகள், நடந்த நிகழ்வுகள் அவர்களுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, எப்படி என் வாழ்க்கை இருக்க போகிறதோ என்று எதிர்காலத்தை குறித்த பயம் அவர்களை ஆட்கொண்டிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில நபர்களை பார்த்தால் அவர்களுக்கு பயம் தொற்றிக்கொள்ளும். ஆசிரியரை பார்த்தாலோ, இல்ல காவல்துறை நபரை பார்த்தாலோ, ஒரு சிலருக்கு மருத்துவரை பார்த்தாலோ, இன்னும் ஒரு சிலருக்கு மனைவியை பார்த்தாலோ இல்ல கணவனை பார்த்தாலோ பயம் தொற்றிக்கொள்ளும். நான் அருட்சோதரராக ஒரு பங்கில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அங்கு நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பங்கில் இருந்த ஒரு மனிதர் மது அருந்துவிட்டு பங்கு தந்தையை வந்து அவர் கோபமாக பேசுகிறார், ஒருமையில் பேசுகின்றார், தகாத வார்த்தைகளை இடையிடையே பயன்படுத்துகின்றார். இவர் எவ்வளவு சொல்லியும் அந்த நபர் அந்த இடத்தை விட்டு போவதாக இல்லை. உடனடியாக அந்த பங்கு தந்தை அவருடைய மனைவிக்கு அலைபேசி தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லுகின்றார். மனைவி உடனடியாக அந்த பங்கு வளாகத்திற்குள்ளாக வந்து குரல் கொடுக்கின்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே என்று குரல் கொடுக்கும் பொழுது அந்த மனிதர், கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்த மனிதர், அவருடைய குரல் துணி மாறி, ஒன்றுமில்லையம்மா, நான் நம்முடைய ஃபாதரிடம் நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கிறேன், பேசுனதெல்லாம் போதும், வாங்க அப்படி என்று ஒரு அதட்டிய குரல் ஒன்று கொடுத்த பொழுது அந்த மனிதர் பொட்டிப்பாம்பாய் அடங்கி அங்கிருந்து நழுவி செல்கின்றார். ஆக இது கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கின்றார். வெளியில மிகப்பெரிய ஒரு புலியை போல, ஒரு வீரனை போல வேட்டியை மடித்துக் கொண்டு கேள்வி கேட்பதும் திட்டுவதும் என்று ஓடிக்கொண்டிருந்த மனிதர் தன் மனைவியை பார்த்தவுடன் பொட்டிப்பாம்பாய் அடங்கி போகின்றார். இன்னும் ஒரு சிலருக்கு கணவனை பார்த்தால் கூட பயம் இருக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே பயங்களுக்கு நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். விவிலிய வார்த்தை நமக்கு அடிக்கடி சொல்வதெல்லாம் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், என் வலிமை மிகுந்த வலக்கரத்தினால் உன்னை தாங்குகின்றேன் என்ற நம்பிக்கை நிறைந்த அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள், விவிலியத்தில் ஏறக்குறைய 365 முறை நீ பயப்படாதே என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நினைவுபடுத்துகிறார்கள். அப்படி என்றால் வருடம் முழுவதும் ஆண்டவர் அந்த பாதுகாப்பின் நம்பிக்கையின் அந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்துல எரேமியா இறைவாக்கினர் தனது வாழ்க்கை சூழ்நிலையில் துன்பப்படும் பொழுது, தனது வாழ்க்கை சூழ்நிலையில் அவர் பல்வேறு மனிதர்களாக நசுக்கப்படும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கையின் அனுபவம் நமக்கும் பாடமாக இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் நல்லது செய்யும் பொழுது பிறர் நம்மை எதிர்க்கின்ற சூழ்நிலை வரும்.
அந்த நேரத்தில் நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், முதல் வாசகத்திலே எரேமியா எழுதிய அந்த புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், அவன் மீது வெற்றி கொண்டு பழித்துக் கொள்ளலாம் என்று இவர்கள் சதி திட்டம் தீட்டுகின்ற அந்த நிலையை எரேமியா இறைவாக்கினர் மிக நேர்த்தியாக படம் பிடித்து காட்டுகின்றார். எரேமியா இறைவாக்கினர் இறை வார்த்தைகளை மக்களுக்கு சொன்னார், இறை திட்டங்களை மக்களுக்கு போதித்தார். இறைவனிடம் திரும்பி வாருங்கள் என்று நீதியின் குரலாக அந்த இறை செய்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் தீமையை விட்டு ஒழித்து நன்மை செய்ய வேண்டும். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில் நமக்கு மிக தெளிவாக பவுல் சொல்லுகின்றார், நாம் நற்செயல் புரிவதற்காகவே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் பிறரை நல்லது செய்பவர்களை துன்பப்படுத்தும் நிலையிலிருந்து நாம் வெளிவந்து விட வேண்டும். அது நாம் எப்பவுமே அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் நல்லது செய்யும் பொழுது, இறை திட்டத்தின்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு இது போன்று வருகின்ற அந்த துன்பங்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எரேமியா இறைவாக்கினர் 2 காரியங்களை நமக்கு இங்கு சொல்லிக் கொடுக்கின்றார். முதல் காரியம், நம்பிக்கையினால் பற்றி எரியுங்கள், விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள். என்ன விசுவாசம்? ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்தினால் பற்றி எரியுங்கள். உங்களுடைய சோதனையில் இதோ பிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கு எதிராக சதி தீட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தனிநபராக இல்லை, ஆண்டவர் உங்கள் அருகிலேயே வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். அந்த விசுவாசத்திலே பற்றி எரியுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். திருப்பாடல் 27 மிக நேர்த்தியாக இது நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? தொடர்ந்து படித்து பார்க்கும் பொழுது, கேடு வரும் நாளில் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார், என்னை குன்றின் மேல் பாதுகாப்பாய் வைப்பார் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு நம்பிக்கையின் அந்த வார்த்தைகளை விசுவாசத்தினால் நாம் பற்றி எறிய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். திருப்பாடல் 23 கூட நாம் படித்து பார்க்கும் பொழுது, என் எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என்று, என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று, எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் எப்படி பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்று அந்த இடத்துல ஒரு அழகாக சொல்லப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இது நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம். தீமையை விட்டொழித்து நன்மையை செய்யும் பொழுது வருகின்ற துன்பங்களையும் போராட்டங்களையும் சதித்திட்டங்களையும் கண்டு முடங்கி போகாமல், நம்பிக்கையினால் ஆண்டவரின் அருகிலே வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கின்றான் நம்பிக்கையினால் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், பற்றி எறிய வேண்டும். இரண்டாவது ஒரு காரியமாக எரேமியா இறைவாக்கு நமக்கு சொல்லுகின்றார், ஆண்டவரே என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பாருங்க, பல நேரங்களிலே நாம் மனிதர்களிடத்துல போய் புலம்புவோம், இது போன்று எனக்கு செய்கிறார்கள், எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புலம்புவோம். அவற்றினால் ஒரு பலனும் இல்லை. ஆனால் முதலிலே நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவிடம் நாம் எடுத்துரைத்து அந்த ஜெபிக்க வேண்டும், ஜெபமாக ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து சரணடைய வேண்டும் என்று மிக நேர்த்தியாக ரத்தின சுருக்கமாக கற்றுக் கொடுக்கிறது. என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்ளும், நான் எப்படிப்பட்டவன், என் இதய சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கின்றன, என்னுடைய செயல்கள் எப்படிப்பட்ட செயல்களாக இருக்கின்றது எல்லாம் நமக்கு தெரியும். நான் இந்த சூழ்நிலையை, இந்த போராட்டத்தை நான் உம்மிடம் எடுத்துரைத்து விடுகிறேன், உம்மிடம் நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த சரணடைகின்ற அந்த விசுவாசம் நிறைந்த ஜெபம் நமக்கு தேவை. இன்றைய நற்செய்தியில், மத்திய எழுதிய நற்செய்தியில் 10ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, ஆனால் வேண்டும். மத்திய நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இன்றைய நற்செய்தி நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, ஆயினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையினுடைய விருப்பமின்றி கீழே விழாது, உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று இறைவன் எப்படி நம்மை புரிந்து வைத்திருக்கிறார், அவருடைய பராமரிப்பு கீழாக நாம் இருக்கின்றோம்.
அவருடைய விருப்பம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நுழைய முடியாது, வர முடியாது என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒருவேளை தற்காலிகமாக பிறர் செய்கின்ற தீமை நம் மீது விழுவது போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய அனுமதித்தால் ஒன்றி, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அது நம்மை தொட முடியாது. ஒருவேளை தற்காலிகமான தீமை எதற்கு என்று சொன்னால், நாம் அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் இருக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில யோசேப்பு என்ற ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்கின்றோம். யாக்கோபினுடைய 11வது இளைய மகன், 11வது மகன். எப்படி தன் சொந்த சகோதரர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டு சாகடிக்கப்பட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவன். குழிக்குள்ளாக அவனை தள்ளி அங்கிருந்து மீண்டும் எடுத்து அவனை எகிப்திய வணிகர்களுக்கு ஒரு அடிமையாக விற்று விடுகிறார்கள். பாருங்க, செய்தது யார்? அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தான் செய்தார்கள். ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே வீட்டில் வசிப்பவர்கள், ஒரே உணவை உண்டு ஒரு குடும்பமாக மகிழ்ந்திருந்தவர்கள் பொறாமையின் காரணமாக இதை செய்கின்றார்கள். ஆனால் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். இதில் இன்னொரு வார்த்தை ஒன்று ஒளிந்திருக்கிறது. ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அடிமையாக விற்கப்பட்டவர், அப்படிப்பட்ட அந்த இடத்தில் கூட பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் கூட பாவம் செய்யாமல் அதிலிருந்து தப்பித்து ஓடியவர், அதன் வழியாக மீண்டும் சிறைக்கு சென்றவர். ஆனால் கடவுள் அவரோடு இருந்ததினால் கடவுள் அந்த ஒரு குறிப்பிட்ட சோதனை காலம் முடிந்த பின்பு அவரை உயர்த்துகின்றார். அந்த நாட்டிற்கே ஒரு ஆளுநராக மாறுகின்றார். இவர் சாக வேண்டும் என்று ஒப்படைத்த அந்த சகோதரர்கள் இவரை தேடி வந்து விழுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நமக்கும் ஒரு பாடம். ஒரு சில நேரங்களில ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் பார்க்கவில்லையே, ஆண்டவருக்கு கண்ணில்லையா என்ற அந்த கேள்வியை விடுத்துவிட்டு விசுவாசத்தினால் கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் இதை எனக்கு அனுமதித்திருக்கின்றார் என்று ஒப்படைத்து சரணடையும் பொழுது அந்த ஒரு துன்பம் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுக்கின்றார். இது ஒன்றாக நடக்கும். இல்லை என்று சொன்னால் ஒரு சில நேரங்களில இது போன்ற துன்பங்கள், சதித்திட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது விவிலிய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இணைச்சட்ட புத்தகம் 28:7 நமக்கு சொல்லுகிறது, ஒரு வழியாய் உன் எதிரி உன்னை தேடி வந்தால் 7 வழியாய் உன் கண் முன்பாகவே ஓடி போவார்கள். அன்புக்குரியவர்களே, இதையும் மனதில் வைத்துக் கொள்வோம். அவருடைய சதி திட்டம் என்பது நமக்கு எதிரானது அல்ல, கடவுளுக்கு எதிரானது. என்றால் நாம் நன்மையான காரியங்களை செய்கின்றோம். ஆண்டவர் நம் அருகிலே வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கிறார். அவர்கள் போரிடுவது ஆண்டவருக்கு எதிராக, வலிமை வாய்ந்த இந்த வீரருக்கு எதிராக அவர்கள் போரிடுகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. இப்படிப்பட்ட இந்த ஆழமான பாடங்களை நமக்கு இந்த இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. இதில் மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு முன்னேறி கொண்டே இருப்போம். நன்மை செய்யும் பொழுது, தீமை வரும் பொழுது அதை கண்டு கலங்காமல் விசுவாசத்தினால், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிற விசுவாசத்தினால் நாம் பற்றி எறிவோம், புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் உம்மிடம் என் வழக்கை எடுத்துரைக்கின்றேன் என்ற விசுவாச முதிர்ச்சி பெற்றவர்களாய் ஜெபத்தினால் ஆண்டவரிடத்திலே சரணடைவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஆமென். அஞ்சாதேனி கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதேனி கரங்களில் பொறித்தவர் உன்னோடு நடக்கிறார். அஞ்சாதேனி கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதேனி கரங்களில் பொறித்தவர் உன்னோடு நடக்கிறார். கைவிடப்படுவதில்லையே, நீ கைவிடப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லையே, நீ கைவிடப்படுவதில்லையே, கலக்கம் அடைவதில்லையே, நீ கலக்கம் அடைவதில்லையே, கலக்கம் அடைவதில்லையே. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.
இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.